இந்த வீடியோவில் இதுவரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட பொது தமிழ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 25 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. உரையாடல் என்பது தூய தமிழ் மொழி. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் நடந்தது. கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ஆங்கில மொழிச்சொல். அதே மாதிரி ஆப்ஷன் டியில் பாருங்கள், அவர்கள் இருவருக்கும் இடையே ஸ்பீச் நடந்தது. ஸ்பீச் அப்படிங்கிறதும் ஆங்கில மொழிச்சொல். ஆப்ஷன் பி பார்க்கலாம், அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடந்தது. விவாதம் அப்படிங்கிறது வடமொழிச்சொல். அதனால் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடை தேர்க, சரியான சொற்றொடரை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு. கருதல் தவறு, இதுதான் சரியானது. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அதை அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. தாழ்வு உயர்வு கருதல் பிறப்பில் தவறு, பிறப்பில் உயர்வு கருதல் தாழ்வு தவறு, இது எல்லாமே தவறானது. ஆப்ஷன் பி தான் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன். அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார். நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று. அவையெல்லாம் மாதவியின் நூல்கள். இதில் எவை சரியானவை? ஆன்சர் கூற்று 3 மற்றும் 4 சரியானது. எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன், இது தவறானது. தவறான வாக்கியம். அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார், இதுவும் தவறானது. நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று, இது சரியானது. அவையெல்லாம் மாதவியின் நூல்கள், இதுவும் சரியானது. கூற்று 3, 4 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இவ்வினாவில் அமைந்துள்ள வலு எது? முட்டையிட்டது சேவலா பெட்டையா, இதில் அமைந்துள்ள வலு. ஆன்சர் வினாவலு. இந்த வினாவே ஒரு வலு தான். வலு அப்படிங்கிறான பிழை என்று பொருள். வலு என்றால் பிழை என்று பொருள். முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படிங்கிற கேள்வியே தேவையில்லை. முட்டையிட்டது பெட்டை தான். அதில் சேவலா அப்படிங்கிற கேள்விக்கே இடமில்லை. அதனால் இது ஒரு வினாவலு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வரை இவ்வேர் சொல்லை வினையாளனையும் பெயராக்குக. ஆன்சர் வரைந்தவன். வரைந்தவன், இதுதான் வினையாளனையும் பெயர். மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். வரைதல், இது தல் வந்ததுனால தொழிற்பெயர். வரைந்த அப்படிங்கிறது பெயரெச்சம். வரைந்து அப்படிங்கிறது வினையச்சம். அதனால் வினையாளனைய பெயர் வரைந்தவன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றை பொறுத்துக. ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல். டெலிகேட் பேராளர், சாம்பியன் வாகை சூடி, ப்ரொபோசல் கருத்துரு, புரோட்டோகால் மரபு தகவு. டெலிகேட் பேராளர், சாம்பியன் வாகைச்சூடி, ப்ரொபோசல் கருத்துரு, புரோட்டோகால் மரபு தகவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடுக்க. ஊ என்றால் ஊன் என்று பொருள். ஊன் என்பதற்கு இறைச்சி என்று பொருள். இது ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல். ஊ என்பதன் பொருள் இறைச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தூ என்ற சொல்லின் பொருள் எது? தூ அப்படின்னா உன் என்று பொருள். இதுவும் ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல். தூ என்றால் உன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டியல் 1ஐ 2உடன் பொறுத்துக. ஆன்சர் சரதம் என்றால் வாய்மை என்று பொருள். சூளிகை என்றால் நிலாமுற்றம். மகோததி என்றால் கடல் என்று பொருள். அவனி என்றால் நாடு என்று பொருள். சரதம் வாய்மை, சூளிகை நிலாமுற்றம், மகோததி கடல், அவனி நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கருத்துக்களுள் தவறானதை சுட்டிக்காட்டுக. 4 கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அமிழ்தத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவிலின் மரபு, இது தவறானது. மிளகு நீரை சாத்தமுது என்பது வைணவ மரபு, இது சரியானது. ஆசிரியரை ஐயா என்று அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டத்தார் மரபு, இதுவும் சரியானது.
திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேய்வதனை கொட்டகை என்பது செட்டிநாடு மரபு. இதுவும் சரியானது. ஆப்ஷன் சி தான் தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியா இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்ந்தெடு. ஆன்சர் கீழ்கதுவாய் மோனை. கீழ்கதுவாய் மோனை. மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றித்து வருவது மோனை என்று அழைக்கப்படுகிறது. 1, 2, 3 மூன்றாவது சீர்களில் முதல் எழுத்து ஒன்றித்து வந்துள்ளது. 1, 2, 3வது சீர்களில் முதல் எழுத்து ஒன்றித்து வந்துள்ளது. எண்ணிய எண்ணியாங் எண்ணியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறாக பிரிக்கப்பட்டுள்ளதை தேர்க. வெண்மதி, வெண்மை குட்டல் மதி அப்படின்னு வரணும். இதில் வெண் குட்டல் மதின்னு இருக்குது, அதனால் தவறானது. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். வெந்துவர்ந்து, வெந்து குட்டல் உவர்ந்து. காடிதனை, காடு குட்டல் இதனை. கருமுகில், கருமை குட்டல் முகில். இது எல்லாமே சரியானது. வெண்மதி அதுதான் தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணையை காண்க. ஆன்சர் அழுது அடியடைந்த அன்பர் திருமூலர். இது தவறானது. அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்க வாசகர் என்பதே சரியானது. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று கூறியவர் பாரதிதாசன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் புறநானூற்றில் கணியன் பூங்குன்றனார். அரசில் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் ஊரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏழ்த்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இது எல்லாமே சிலப்பதிகாரத்தில் உள்ள இளங்கோவடிகள் இயற்றியது. அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்க வாசகர். இதில் திருமூலர் இருக்குது, அதனால் ஆப்ஷன் டி தான் தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன் இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. ஆன்சர் புறநானூறு. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளுள் சரியானவை எவை? ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 சரியானது. திருக்குறள் திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆன நூல் ஆதலால் திருக்குறள் என்று பெயர் பெற்றது. இது சரியானது. நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்றும் திருக்குறளை கூறுவர். இது தவறானது. நான்மறை அது திருக்குறளுக்குடைய பெயர் தான், ஐம்பால் கிடையாது, முப்பால் என்று பொருள். அதனால் ஐம்பால் இருக்குது, அதனால் தவறானது. இனி கூற்று 3 பாருங்கள். திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன, அதனால் இது சரியானது. திருவள்ளுவருடைய காலம் கிமு 32 என்றும் கூறுவர். இது தவறானது. அவருடைய காலம் கிமு 31. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசன் வெளியிட்ட இதழின் பெயர். ஆன்சர் குயில். ஆன்சர் குயில். இந்தியா பாருங்கள், இந்தியா என்பது பாரதியார் வெளியிட்ட இதழின் பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்துக. கோதை நாடு, சேர நாடு. பார்ப்பு குஞ்சு. புல்லினம் பறவை இனம். அல்லர் பழனம் சேற்று வயல். பழனம் என்பதற்கு வயல் என்று பொருள். அல்லர் பழனம்னா சேற்று வயல். கோதை நாடு, சேர நாடு. பார்ப்பு குஞ்சு. புல்லினம் பறவையினம். அல்லர் பழனம் சேற்று வயல். ஆன்சர் ஆப்ஷன் சி 3412. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாடக இயல் என்ற நூலை இயற்றியவர் யார்? நாடக இயல் என்ற நூலை இயற்றியவர் பரிதிமாற் கலைஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளுள் சரியானது எது? ஆன்சர் கூற்று 1 மற்றும் 3 சரியானது. பாடல்தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. சரியானது. கூற்று 3 பாருங்க. ஏலக்காய், லவங்கம், சிறு நாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 6 பொருட்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணி போக்கி நலம் செய்யும். இதுவும் சரியானது. ஏலாதி நூல் தற்சிறப்பாயிரம், சிறப்பு பாயிரம் உட்பட 100 செய்யுட்களை கொண்டது. இது தவறானது. அந்த கூற்று 4 பாருங்கள். அதுபோல் ஏலாதியில் ஒவ்வொரு செய்யுளிலும் சொல்லப்பட்ட 8 கருத்துக்களும் மக்களது மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவன. இதில் 8 கருத்து இருக்குது, இது தவறானது. ஏலாதின்னு சொன்னாலே 6 கருத்துக்களை தான் அது சொல்லும். அதனால் இதில் 8 கருத்து என்பது தவறானது. கூற்று 1, 3 சரி, 2, 4 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணையினை கண்டறிக. பொருந்தாத இணையினை கண்டறிக. வழிபாட்டு பாடல்கள் ஆசிரியர்கள். இயேசு பெருமான்,
H.A. கிருஷ்ணபிள்ளை. சுப்பிரமணியனை பற்றி பாடியவர் H.A. கிருஷ்ணபிள்ளை சரியானது. சிவபெருமானை பற்றி பாடியவர் சுந்தரர் சரியானது. புத்த பிரானை பற்றி பாடியவர் நீலகேசி, இது தவறானது. புத்தபிரான் நீலகேசி தவறானது. நபிகள் நாயகத்தை பற்றி பாடியவர் உமர் புலவர், இதுவும் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குற்றால குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளுள் சரியானவை எவை? ஆன்சர் 1, 2. கூற்று 1, 2 சரியானது. திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றிய திரிகூடராசப்ப கவிராயர் மேலகரம் என்ற ஊரில் பிறந்தவர், இது சரியானது. கூற்று 2 பார்க்கலாம். குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தி குறி சொல்வதும் குற்றால குறவஞ்சியின் மைய கருதை பொருள் ஆகும், இதுவும் சரியானது. குறவஞ்சி 90 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று, இது தவறானது. 90 வகையில் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று என்பதே சரியானது. வசந்தவள்ளி திருமணம் எனவும் இந்த நூல் அழைக்கப்படுகிறது, இதுவும் தவறானது. திருக்குற்றால குறவஞ்சிக்கு வசந்தவள்ளி திருமணம் அப்படிங்கிற பேர் கிடையாது. அதனால் கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மயங்கி மறுக்கீர் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர்க்கொருவர், இந்த பாடலடியின் ஆசிரியர் யார்? மயங்கி மறுக்கீர் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர்க்கொருவர், இந்த பாடலடியின் ஆசிரியர் ஆன்சர் ஒட்டக்கூத்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒற்றுமை காப்பியம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? ஒற்றுமை காப்பியம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் ஆன்சர் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துக்கு நிறைய பேர் உண்டு. ஒற்றுமை காப்பியம், குடிமக்கள் காப்பியம், மக்கள் காப்பியம் அப்படிங்கிற நிறைய பேர் உண்டு. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அம்மானை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவை எவை? அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளுள் ஒன்று, இது சரியானது. அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பது பெயர், இதுவும் சரியானது. பாடிக்கொண்டே பந்துகளை உருட்டி விளையாடுவது பந்து விளையாடலாகும், தவறு. அம்மானை பாடலில் ஒரு கருத்து வினா எழுப்பி அக்கருத்தை மறுத்தல் இரண்டிற்கும் பொருந்தும் வகையில் ஒரு செய்தி முடிவில் ஒரு நீதி இடம்பெறும், இதுவும் தவறானது. கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூல்களோடு பொருத்துக. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என்று குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி என்று கூறும் நூல் அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினார் என்பது புறநானூறு. கட்டுத்தரையில் கட்டிய யானை அசைவது போல நாவாய் அசைந்தது என்பது பட்டினப்பாலை. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பது புறநானூறு. கட்டுத்தரையில் கட்டிய யானை அசைவது போல நாவாய் அசைந்தது என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, தனித்தனியாகவும் இதை நம்ம கேட்கலாம். அவ்வளோதான், நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.